ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய வெக்காபுலரி. பாருங்க, நம்ம பார்க்க போற வார்த்தை காம்ப். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப் அப்படின்னு சொல்லணும். காம்ப் காம்ப் அப்படின்னா மீனிங் என்ன? ப்ரொவைடிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன், அ ஃபேவர். யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணணும் அல்லது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ ஒரு பொருளையோ சர்வீஸையோ நம்ம கொடுப்போம்ல. ஒரு பொருளை கொடுக்கலாம் அல்லது ஒரு உதவியை செய்யலாம் ஃப்ரீயாக. அந்த மாதிரி நம்ம செய்யறது தான் காம்ப் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மீன் பண்ணலாம். சில கடைகள் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா கிஃப்ட்டு, அதுதான் நம்ம காம்ப் அப்படின்னு சொல்லலாம். A free theatre ticket, book etc. given usually for promotional purposes. ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு புக்கை செல் பண்றதுக்காக அதை ப்ரமோஷனுக்காக ஃப்ரீயா கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் நம்ம காம்ப் அப்படின்னு சொல்லலாம். காம்ப் அப்படின்ற வார்த்தையை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க. They comped us the tickets. They gave us the tickets for free. அதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். இதில் நம்ம காம்ப் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் காம்ப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். காம்போடைய பாஸ்ட் டென்ஸ் தான் காம்ப்ட். தே காம்ப்டஸ் த டிக்கெட்ஸ் அப்படின்னா அவர்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்ஸ் கொடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் மீல்ஸ் வேர் காம்ப்ட் அப்படின்னா நம்மளுடைய உணவு ஃப்ரீயாக வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காகவோ அல்லது கிஃப்டாவோ ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம காம்ப் அப்படின்ற இந்த வார்த்தையில மீன் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.